நான் வந்து ஆக்சுவலி இந்த இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே. கேட்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் படுத்துறது பின்னாடி? ஓகே, இப்போ கேட்கும், வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் vlog இந்த இயரில். டைம் 5:23. சீக்கிரம் கிளம்பணும், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு இந்த ட்ரெஸ் பேச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் என்னோடய கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? ஓகே, என் ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலை. ஒரே ஒரு ட்ரீ மட்டும் வச்சுருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, எங்கேன்னு தெரியல, நான் போனால் தான் தெரியும். ஆனால் வெளியில் பெரிய ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து என்னோடய பழைய ஆஃபீஸில் நான் கிறிஸ்மஸ்க்கு வாங்கின ஒரு ட்ரெஸ். ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரெஸ். கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் ஹோல் டீமே போட்டிருந்தோம். ஸோ சடனாக இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே, ஓ பழைய ஆஃபீஸில் எவ்வளோ ஜாலியாக கிறிஸ்மஸில் இருந்தோம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி அப்போது நான் வந்து vlog எடுத்தேன். அந்த vlog-ஐ வந்து நினைவூட்டும் வகையில் நான் இதையும் வந்து vlog-ஆக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டேன். பட் இவ்வளோ பேசுகிறதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. டைம் வந்து 5:23. எனக்கு 5:50க்கு கேப். அதுக்குள்ளே நான் கிளம்பணும். நான் முதல்ல போய் கிளம்பிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கூட தெரியாது. கேக் சாப்பிடுவாங்க. நேற்று ப்ளம் கேக் சாப்பிட்டேன். ஒரு நல்ல பெரிய பீஸ் ப்ளம் கேக். வீடியோ எடுக்கலை. அம்மா மேனேஜர் எனக்கு வந்து கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக டேஸ்ட்டாக. எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் சின்ன வயசில் அது ஒரு ஹாலிடே. ஒரு 10 நாள் ஸ்கூல் அப்படியே லீவ் விடுவாங்க. நியூ இயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், அவ்வளோதான். கிறிஸ்மஸ்க்கு இந்த இப்படி 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 ஒரு கோலம் போடுவோம் வீட்டில், சின்ன பிள்ளையில. அதுதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசாக எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும். ஸோ அதனால் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு கிறிஸ்மஸ்னால் என்னென்ன அவ்வளோ தெரியாது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அம்மே கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சின்ன பிள்ளையில. நாட் நவ், இப்போ எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளையில கேக் வெட்டுவாங்க, அது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படி இப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு லீவ் நாள். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அது லீவோட ஒட்டியே வருன்றதுனால நான் அதை லீவாக தான் கன்சிடர் பண்ணுவேன். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்படியே என்னோட டீனேஜில் போக காலேஜ் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிறிஸ்மஸ்னு ஒன்று பார்த்தேன். அண்ட் அதுவுமே அப்போது எந்த ட்ரீ அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. ஜஸ்ட் என் கூட படித்த 2-3 பசங்க வந்து கிறிஸ்டியன் பசங்க. பசங்க மீன்ஸ் பொண்ணுங்க. நான் படித்தது வந்து பியூர் உமன்ஸ் காலேஜ். ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் வந்து நான் படித்தேன். அந்த டைமில் வந்து அப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது. கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி போடுவாங்களாம். பேசுகிறதுக்கும் டைம் இல்லை, ஆனால் பேசணும்னு ஆசையாக இருக்குது. இது வந்து ஒரு சடன் vlogன்றதுனால நான் பெருசாக எதிர்பார்க்கல. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த vlog வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும் ஃபார் ஷுர். இவ்வளோ நாள் ஒப்பேற்றின மாதிரி இந்த விஷயத்தை நான் வந்து ஒப்பேற்ற மாட்டேன். ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன். இது என்ன வீடியோனே தெரில. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்லலாம் ஆஃபீஸ் பேர் இல்லாமான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செலிப்ரேஷன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் தான். செம்மையாக இருக்கும். நிறைய ஈவெண்ட் வைப்பாங்க. ஒரு மாதிரி கலகலன்னு போகும் அந்த ஆஃபீஸே. நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய நிறைய ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கும் வந்து டைம் போகிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆஃபீஸ். அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் இன்னொரு ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் சுத்தமாக ஃபங்க்ஷனே வைக்க மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. அப்படியே வேலைன்னு அப்படியே ரொம்ப படுத்துவானுங்க அந்த ஆஃபீஸில். அண்ட் கட் பண்ணால் தேர்ட் ஆஃபீஸ். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபீஸ். இந்த 3 ஆஃபீஸில் எனக்கு எந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் என்னோட லாஸ்ட் ஆஃபீஸ் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நல்ல வைபாக இருக்கும். நிறைய மனுஷங்க இருப்பாங்க அந்த ஆஃபீஸில். குறைன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், இது கிட்ட வருது. நிறைய மனுஷங்க இருப்பாங்க அங்கே. லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஒரு 100%ல் ஒரு 70% ஆளுங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த ஆஃபீஸில். இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட் அந்த டே ஷிஃப்டில் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அந்த ஆஃபீஸ். அது எனக்கு ஒரு குட்டி காலேஜ் மாதிரி. இந்த முடி கொட்டுறது என்ன பண்ணால் நீ பண்ண முடியாது. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய பழைய ஹேர் ஸ்டைலே வச்சுக்கிறேன். அந்த ஆஃபீஸில் தான் வந்து
செலிப்ரேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணாங்களா? ஆமாம், லாஸ்ட் இயர். ஸோ 2023 வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க, ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். வைப்பு அப்படி ஒரு வைப். நான் அப்போ வந்து விலாக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் விலாக் எடுத்தேன்னா, ஆமாம் அப்போ தான் விலாக் எடுத்தேன். 2024 எப்பயோ 2024 23 எனக்கு தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு இந்த அக்யூரேட்டாக திங்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. நம்ம பேசிகிட்டே போகலாம், ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து விலாக் வந்து விலாகுண்ணா, ஆமாம் வெயிட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் விலாக் எடுத்தேன். எனக்கு அந்த விலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ், அவங்க வந்து அந்த விலாகில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அந்த விலாகில் நான் பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி அவங்க எல்லாரும் இல்லைன்னு உண்மையாகவே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் லைஃப்பில் வந்து இதெல்லாம் நார்மல் இல்லையா, நம்மளாம் வந்து கடந்து போவோம். தப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் ஆல்மோஸ்ட். நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் காரில். ஸோ ஐ ஷுட் கெட் early. இது வந்து நான் என்னோடய பழைய ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இங்க சாண்டா கிளாஸ் ஹோ. இதை வந்து நான் இன்னைக்கு போட்டு அந்த சீனை வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். என்னோட பழைய ஆஃபீஸில் நடந்த அதே சீனை வந்து ஐம் கோயிங் டு ரீக்ரியேட். இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போது நான் போய் சாமி மட்டும் கும்பிட்டு தரேன். வேண்டாம், ஸோ என்னோட வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. காலையிலேருந்து இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன், 200 ml. ஸோ இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து 5:45. நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ நம்ம போயிட்டு காரில் vlog கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ. மைக்க மாறிட்டே வந்துட்டேன், பட் பரவாயில்ல. நான் வந்து சோஷியலி ஆக்டிவாக இருக்க போகிறேன். கார் வந்துட்டு இருக்கேன். மசாலோட எடுத்துங்க, சூடா இருக்கு. Thank you. சாப்பிடுங்க. நம்புறேன். நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குல்ல? அப்படியா? உங்களுக்கு தெரியலையா? நீங்க உப்பு நிறைய சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு தெரியலையே. கொஞ்சம் அதிகமா இருக்கு. பக்கத்துல தான் வீடா? எனக்கு வீடு வேசரபாடி. நான் இங்க ஒரு கம்பெனிக்கு டிராப் வருவேன். இங்க பிரசாத் ஸ்டுடியோ. What is your name? 3926. அந்த ஏசி ஓபன் பண்ணி அந்த வீல் அது பக்கத்துல அந்த வீல் அது ஓபன் பண்ணி பாருங்க. எது வேணுமா? போதும், நீங்க சாப்பிடுங்க. 10 ரூபாய்க்கு 3 அது. நீங்க நேரா கொஞ்சம் அடுத்த சந்தை ஒண்ணு பெரிய மெயின் ரோட் உள்ள போவாது. ஆமாமா, அந்த சின்ன காப்பி அங்க தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி சப்பாத்தி 6 ரூபாய், அந்த குழம்பு வந்து 50 ரூபாய். அது வெஜிடபிள் குருமா குழம்பு. அது 50 ரூபாயா? 50 ரூபாய் 40 ரூபாய் தெரியல. அது சப்பாத்தி 6 ரூபாய் தான். ஓ, எவ்வளவு சாப்பிடுங்க? பாக பார்சல் ஒன்லி. லைட் அங்க போடல, இன்னும் எரியாம வச்சிருக்கேன். இது போனோடனே 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு. சாப்பிட்டுட்டு தான் படுத்தேன். ஆனாலும் பயங்கர பசி, தூக்கமே வரல. ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாம். நல்ல காசு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஆஃபீஸ் வந்து சுற்றி காட்டுற அந்த பெரிய மரத்தை, என்ன மரம்னு லெட்ஸ் see.
சரி, ஆஃபீஸில் இதை ஒன்றை மட்டும் தான் பண்ணியிருக்கானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஐயோ வந்துருச்சு, வராதுன்னு நினச்சி வந்துருச்சு. ஸோ ஹெச் ஃபார் ஹார்லிக்ஸ். பாருங்க கேமரா. ஹாய், சே ஹாய் சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். எந்த அளவுக்கு எனக்கு வீடியோ எடுக்க முடியும் தெரியல, பட் அவ்வளோ பெஸ்ட். இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும். ஆமாம், இந்த கேக் வேறு ஆச்சரியப்படுறது. ஐயோ எப்படி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஓன் ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலை. ஸோ எல்லா நேரம் யார் இதை பண்ணது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமேசிங் வியூ இருக்குது, நிறைய காட்டுறேன். இங்கே பாரு, சஜாங். நான் வந்து வேலை ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வெளில போயிட்டு கீழே என்னென்ன டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேலை ஒன்றும், என்னோடய மேனேஜர் சார் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சாரி கார்த்திக், வேலை இல்லை தான், என்ன வேலை இருக்குது, நாளைக்கு பண்ணல, அதுதான் சொன்னேன். எஸ், வீடியோவே எடுக்கல, இப்போதான் எடுக்க. நீ டீ கேட்டியா காஃபி கேட்டியா? प्रोटीन शेक करना எலிய போட்டு இப்போ என் மைண்டில் அது ஓட போகுது. சாப்பிட நான் சாப்பிடணும் வேணாமா? ஐயோ ஆகிட்டு போட்டோம். ஹாய் டீம். சுஜாங் 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 ஆஃபீஸில் ஒரு அழகான இடம் இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். தலையில அந்த வெளிச்சம் வருதுடா, அது என்ன பண்றா?
ஒரு பாட்டு டூடு ஆ ஆ சி இப்போ நான் எங்கே போகிறேன்னா ஆக்சுவலி அது எங்கன்னு சொல்லலாம், பட் அதில் வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஸோ ஐ கான்ட் ஒரு 2 hours நான் வந்து காணா போயிடுவேன். ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து எங்கள் ஆஃபீஸோட பிளேயிங் ஏரியா. இங்கே வந்து ஃபுட்பால் 2 இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் கேரம் போர்டு, செஸ் இருக்கும். எஸ், ஐ ஆம் ஹியர். இப்போ டைம் கரெக்டாக 1:30. ஸோ இன்னும் 4 o'clock ஆகிறதுக்கு 2.5 hours இருக்கா, 3 4 ஆமாம் 2.5 hours இன்னும் இருக்குது ஆஃபீஸ் முடியறதுக்கு. பட் இன்னைக்கு இப்போவே எனக்கு வந்து கண்ணெல்லாம் தூக்கமாக வருது. அண்ட் இது வந்து எங்கள் ஆஃபீஸோட போர்ச் சொல்ல மாட்டாங்க, திண்ணையா, திண்ணை. ஆஃபீஸ்க்கு திண்ணை கிடையாது, இது வந்து ஒரு வெல்கம் ஏரியா மாதிரி. 2-3 பேர் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. பட் ஸ்டில் என்ன அவங்க பார்க்க முடியாது. இந்த பசங்க வந்துட்டாங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்லிப்பர். ஸோ டைம் வந்து இப்போ கரெக்டாக 2:36 தெரியுதா? இன்னும் எக்ஸாக்டாக 1 மணி நேரம் இருக்குது நாங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கு. விச் மீன்ஸ் இந்த ஷிஃப்ட் முடியறதுக்கு. ஒரு 1:30 மணி